ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புதினா சிக்கன் கிரேவி. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான உடனே இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கின உடனே புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புதினா இப்போ நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காரத்துக்கு ஒரு 6-7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சூடானதுமே சோம்பு, அன்னாசிப்பூ, கல்பாசி இலை, பிரியாணி இலை, பட்டை பொரியட்டுங்க. பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து ஒரு கிலோங்க எடுத்துருக்கோம். அது வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கனில் வந்து உப்பு பிடிக்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடலாங்க. இடையில ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சீரகத்தூள். ஏற்கனவே நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் காரம் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டு கலந்துட்டு ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்க வேணாம், திக்காக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மறுபடியும் மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு இடையில கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வைக்கணும். அப்பப்போ இடையில வந்து கிளறி விடணும். பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு குழம்பு தயாராகிருச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான புதினா சிக்கன் கிரேவி தயாராகிருச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.